சிவாலேருந்து ஆரம்பிக்கிறேன். குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்லை சிவா, வரலாறு படைக்க வந்தவன். எவன்லாம் அவனை நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி அழுத்த பார்த்தாங்களோ, கோயில் யானை இல்லை ப்ரோ, அவரு கோயில் யானை இல்லை, காட்டு யானை. சிவா தான் மெயினான காட்டு யானை. எழுதியிருக்காரு, வேற லெவலாக எழுதியிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு படம் வருது. சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஆளை விடுங்க சிவா, இனிமேல் நான் அவங்க படம் சைடே வரமாட்டேன், அந்த மாதிரி இருக்குது இந்த கங்குவா. ஆமாம், கண்டிப்பாக நான் பெரிய சூர்யா ஃபேன். காக்காலேருந்து நான் ஒரு பெரிய சூர்யா ஃபேன். வாரணம் வைரம் அவங்க படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்து நம்ம வளருவோம்ல, ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும், அந்த மாதிரி நான் பெரிய சூர்யா ஃபேன். கருணாஸ் வேற லெவல் ப்ரோ. ஒரு 2-3 சீன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஒரு சீன்லேயே நான் பார்த்தோன்னே மிரண்டேன். என்னன்னா அது கருணாசான்னு கெஸ் பண்ணதுக்கே வாய்ஸ் இஸ்தான் கெஸ் பண்ண முடியுது. அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த இது, அது எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. பிரம்மாண்டமா இருந்துச்சா படம்? பிரம்மாண்டமா வேற இது சூப்பரா இருக்குது படம். சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? சூர்யா ஆக்டிங் பயங்கரமா பண்ணிட்டா போல. அப்படியா? ஆமா, நல்லா இருக்குது படம், சூப்பரா வச்சுடா போல. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு சந்தோஷமா இருக்குது படம், நல்லா இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் சூர்யா படம் தான் பயங்கரமா இருக்கும். படம் சூப்பரா இருந்தது. அப்படியா? அதனுடைய ஸ்டைல் வேற ரகம். படம் ஓட்டா ஆவரேஜ் ஆவரேஜா? ஏன்னா என்னென்ன ப்ராப்ளம் படத்துல? சூப்பர், செகண்ட் ஹாஃப் சூப்பர். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, வாட்சபிள். தேட்டரில் வாட்ச் பண்ணால் சூப்பராக இருக்கு படம். பாஸ் போர்ஷன் நல்லா எடுத்துருக்காங்க, கங்கோ போர்ஷன் சூப்பராக இருக்குது, ப்ரெசன்ட் போர்ஷன் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்கன்றதான் என்னோட ஃபீலிங். பட் மற்றபடி டிஎஸ்பி சூப்பராக பண்ணியிருக்காரு. சூர்யா ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி, கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கு. படம் ஓகேவா இருக்கு ப்ரோ. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு, காஸ்டியூம்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிரெக்டர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து நிறைய இன்புட்லாம் பண்ணியிருக்கேன்னாரு. ஒரு கனெக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருக்குது. நான் பெரிய சூர்யா ஃபேன், நான் சூர்யாக்காக 10/10 கண்டிப்பாக கொடுப்பேன். மற்றபடி ஒரு கனெக்ட் இல்லை ப்ரோ. கொஞ்சம் நிறைய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சூர்யாவை பார்க்குறோம். என்ஜிகேவும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்தேன், 2 படமும் ஆன்லைனில் விட்டாங்க, சுரரை போற்று அப்புறம் ஜெய் பீம். ஸோ இந்த படம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பாக. மெசேஜ்னு பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. மேபி எனக்கு கனெக்ட் ஆகலை, கண்டிப்பாக ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லை. ஆனால் இப்போ நம்ம படம் பார்த்தோன்னா அந்த காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கிறதோ, இப்போ ஒரு சீன் கொண்டு போகிறாங்களே, அப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது அந்த மின்னல் வர சீனு, அந்த ஷிப் போகிற சீன், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்டோரி இல்லை. ஸ்டோரி மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ, பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கும் ப்ரோ. அப்புறம் அதெல்லாம் கிராஃபிக்ஸ் வைஸ்லாம் சூப்பராக, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த எமோஷனல் கனெக்ட் மட்டும் தான் இல்லை படத்தில், மிச்சம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இருந்துச்சுன்னா படம் பிளாக் பஸ்டர். எவ்வளோ ப்ரோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? நான் சூர்யாக்காக கண்டிப்பாக 10/10 தான் ப்ரோ கொடுப்பேன். அதாவது இதுவாக இருந்தாலும் 10/10. ஆமாம், கண்டிப்பாக நான் பெரிய சூர்யா ஃபேன். காக்காலேருந்து நான் ஒரு பெரிய சூர்யா ஃபேன். வாரணம் வைரம் அவங்க படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்து நம்ம வளருவோம்ல, ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும், அந்த மாதிரி நான் பெரிய சூர்யா ஃபேன். ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஆமாம், மேபி இப்போ சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் சம்பவம் வெயிட் பண்ணுவோம். லவ் வார் அது ஏதோ போட்டுருந்துச்சுல, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படத்துக்காக. படம் உண்மையிலே பயங்கரம், வேற லெவல். 2.5 வருஷம் கழிச்சு சூர்யா படம் வருது. எப்படி எக்ஸ்பெக்டேஷன்? பயங்கர ஹைப்போட வந்தேன் நான். அதுக்கேற்ற மாதிரி சூர்யா ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, விஎஃப்எக்ஸ்ல எப்படி பண்ணிருந்தீங்க? எல்லாமே செம. மேக்கிங்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் கூட குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பரா இருந்தது. மேக்கிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் கூஸ் பம்ப்ஸா தான் இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில 5% ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, மற்றபடி 95%லாம் சூர்யா ஃபேன்ஸ் தான். பயங்கரமா இருந்துச்சு. படம் மாசா தானே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. 2வது வாட்டி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. நினைச்சதை விட நல்லா தானே இருந்துச்சு படம், பார்க்கலாம். 2வது வாட்டி இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம், அடுத்து ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்ப்போம். நல்லா இருக்கு ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு படம் வருது, சூர்யா வருது. தியேட்டர்ல இப்பதான் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? ஃபில்பில் பண்ணாரா சிவா? கண்டிப்பா சிவா பண்ணாரு. படம் சூப்பராகவே இருந்துச்சு, விஷுவலாகவே செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சென்டிமெண்ட்டும் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்க. எல்லாம் குவாலிட்டியாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லாக் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு படம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு படம். எந்த இடத்துலையும் வந்து சோம்பேறித்தனமாக உட்கார்ற மாதிரிலாம் இல்லை, நல்லா கத்தி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. எப்படி பண்ணிருந்தாங்க? சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து டூபுல்னு சொல்ல முடியாது.
கிராஃபிக்ஸும் சொல்ல முடியாது, ரியாலிட்டியாக எடுத்துருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒர்த்து எங்களுக்கு. சூர்யா ஃபேன்ஸாக நல்ல ஒர்த்து. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஆக்டிங் வேற மாதிரி, டைரக்ஷன் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து தரமாக இருக்கு. ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, அதுதான் வந்து தரமாக இருக்கும். பெண்களுக்காக ஒரு தற்பாக்கலை வந்து கற்று கொடுத்துருப்பாங்க, அது தரமாக யூஸ் பண்ணிருக்காங்க. படம் வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். மாசா இருக்குண்ணா படம், நல்லா இருக்கு படம். 2.5 வருஷம் கழிச்சு சூர்யா ஸ்க்ரீன்ல பார்த்து அதை எதிர்பார்க்கலண்ணா, எதிர்பார்க்காத மாதிரி படம் இது நல்லா இருக்கு. 2.5 hour நல்லா இருக்கு. சிவா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா? நல்லா பண்ணிட்டாரு, நல்லா இருக்கு படம். 2 hour வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூர்யா நான் நல்லா பார்க்கலாம். சிஜில எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்த்தி பார்த்து எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. நல்லா எந்த குறையும் இல்லை, நல்லா வந்து பாருங்க. வேற மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. 2.5 வருஷம் கழிச்சு எக்ஸ்பெக்டேஷன் சூர்யா சூப்பரா இருக்கு படம். பண்ணிட்டாங்க. எமோஷனல் கனெக்ட் இல்ல, மத்தபடி படம் சூப்பரா இருக்கு. என்ன ப்ரோ? 2.5 வருஷம் கழிச்சு படம் தியேட்டர் நல்லா இருக்கு. எதற்கும் துணிந்தவன்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த படம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இல்ல ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிஜி எல்லாம் சூப்பரா நல்லா நல்லா இருந்துச்சு. வேல்லாம் வருது, நல்லா இல்ல. இன்னும் சொல்லுவோம். இல்ல சொல்லுங்க. படம் எப்படி? படம் நெருப்பு மாதிரி இருக்குங்க. ஏதாவது சொல்லிட்டாங்க எல்லாரும். படம் செம்மையா இருக்கு. யூ கேன் ஆல் வாட்ச் இட் இன் தியேட்டர். ஆல் இன் ஆல் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு, ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஃபயர் தான் படமே. படம் தான் ஃபயர் தான் படம். சூப்பரா பண்ணிருக்காங்க. தமிழ் சினிமால பார்க்காதது இது ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. அல்ல படத்துல ஃபைட் இல்ல, ஃபைட்ல தான் படமே இருக்குது. கார்த்தி வந்து வேற மாதிரி பண்ணிட்டாரு. வில்லன் தான் யாருன்னா கார்த்தி மட்டும்தான். பார்ட் 2க்கு வெயிட்டிங். ஒன்ஸ் வாட்சபிள். பரவாயில்ல ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. வேற மாதிரி சூர்யான சிறுத்தை சம்பவம், எங்க 2க்கு வெயிட்டிங். எல்லாமே செம்ம. தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். கண்டிப்பா பாருங்க, எல்லாருமே நல்லா பார்த்து ரசிக்க வேண்டிய படம். இல்ல நல்லா தான் இருக்கு. படத்துல வந்து மன்னிப்பு சாங்கன்னு ஒன்று இருக்கு, அது வந்து விஷுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா? படம் நல்லா இருந்தது, அவ்வளவுதான். படம் எப்படி இருக்குன்னா? படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா மூவி? பார்க்கலாம், இது நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு மூவி? பயங்கரமா இருக்குண்ணா. நல்லா ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. 10க்கு 8 கொடுப்பேன். ஏன் ப்ரோ இப்படி கம்மி சொல்றீங்க? எப்படி நல்லா கம்மி பண்ணி தானே சொல்லுவாங்க. இது மேல வேற என்ன படம் எடுக்குன்னு தெரியல, கொண்டாடலன்னா வேலைக்கு ஆகுது. கங்கோ இப்பதான் பார்த்துட்டு வரேன். 20 மினிட்ஸ் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ட்விட்டரே delete பண்ணிட்டேன். நான் அவ்வளோதான் எனக்கு செஞ்சிருவாங்கன்னு நினச்சா லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டில் ஒரு சேசிங் சீன் வரும். அங்கே வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, அது சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் ரிலேட் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2.5 இயர்ஸாக ஃபிலிம் இல்லை, முன்னாடி வந்த ஃபிலிமும் நல்லா இல்லை, வந்த ஃபிலிமும் ஓடிடி வந்துருச்சு. எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே போட்டு ரொம்ப டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யாவை. ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு, ட்விட்டர் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் இருந்துச்சு. எனக்கு எங்கே அப்படின்னா ஒரே ஒரு சீன் தான். இப்போது ஆஸ் அ ஃபேன் பாயா அந்த ஃப்ளைட்டில் தொங்குற சீன் இருக்கும், படம் பார்த்தா தெரியும். அதில் வந்து அவர் ஜம்ப் பண்ணிட்டு வருவார். ஸோ பாஸ்டிங் எதுவும் ரிலேட் பண்ணுவாங்க. அப்போ டிஎஸ்பி வந்து தலைவனேன்னு போடுவார். ஐ ஸ்டார்டட் கிரையிங். சூர்யா ஆக்டிங்லாம் பாஸா இருந்துச்சு. ஆக்டிங் குறைய சொல்ல முடியும் ப்ரோ. ஹவு கேன் யூ லைக் சூர்யா நீங்கள் எப்படி ஆக்டிங்கில் குறை சொல்ல முடியும்? 2 வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காங்களா? 2.5 வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு. எப்படி 2.5 வருஷம் லைக் நிறைய பேர் கம்பேக்னு சொல்கிறாங்க. லைக் ஜெய் பீமன் சூர்யா போட்டு நல்ல ஃபிலிம் தானே, அது டிசாஸ்டராக இருந்தால் நீங்கள் அதை கம்பேக்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக நல்ல கலெக்ஷன் இருக்கும். ஆனால் ட்விட்டர் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. எனக்கு ஏன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியல. அது பெய்ட் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை அது உண்மையாலுமே நெகட்டிவாக படம் பார்க்காதவங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ராக்கர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டீமை சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணணும். குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இதுக்கு மேலே எடுக்கணும்னா நாங்கள் வந்துட்டு மறுபடியும் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் தான் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணீங்க. ஸோ அந்த ஃபீல் வருது எனக்கு. பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனை பார்த்து இன்ஸ்பயர் இருப்பாங்களோன்ற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஏன்னா ப்ரீக்வல் டு பாகுபலிக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஃபிலிம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். லைக் இவங்களுக்கு அவங்களுக்கு தான் இல்லை. சிஜி ஒர்க்லாம் குறைய சொல்ல முடியல. இப்போ ஸ்டுடியோ கிரீன்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் தான் சொதப்பிட்டாங்க. சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூஷனே கரெக்டாக பண்ணி நல்லா இருக்கும். ஓப்பனிங் எப்போ பண்ணாங்கன்னு தெரியுமா? ரோகிணியில் நேற்று நைட்டு வரைக்கும் இல்லை, ராக்கியில் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டை. இப்படி இருந்தால் ப்ரீ கலெக்ஷன் எப்படி ஆகும்? இப்போ உங்களுக்கு ப்ரீ கலெக்ஷன் வேணும், நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும். இதே நீங்கள் ரெட் ஜெயிண்ட் கிட்ட கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? ஸோ அவங்க ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுமே மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் ஒழுங்காக பண்ணாமல் விட்டாங்க. மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் கலெக்ஷன் இல்லை. ஃப்ரான்ஸில் ஒரு ஷோ கேன்சல் இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் வந்துட்டு லைக் ஒழுங்காக புஷ் பண்ண அளவுக்கு அவங்க தமிழ்நாட்டில் பெருசாக ப்ரொமோஷன் இல்லை. ஸோ ஃபேன்ஸாக தான் ப்ரொமோட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வரைக்கும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது இங்கே படம் வருதா இல்லையான்றது. ஸோ இப்போ தான் தெரியும். ஸோ அதனால தான் நிறையா ஃப்ளாஸோட ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் நல்ல கம்பேக் தான். நல்லா கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தி கிளைமேக்ஸில் ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த சீன்ஸை கொஞ்சம் கார்த்தியோட சீன்ஸை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி மூவி வாஸ் ரியலி குட். டிஎஸ்பி வந்து நான் சிங்கமில் கடைசியாக பார்த்துட்டு ஹீஸ் ஆல்சோ ரியலி வெரி வெல். ஹீ டன் வெரி வெல். டிஎஸ்பியுமே நல்லா பண்ணியிருக்காரு.
அந்த ஃப்ளைட் மட்டும் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஸ்டார்டட் 10 out of 8. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாஸ்ட்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, பேசிட்டு ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. செட்டுலாம் சரியான செட்டப் தான். ஆனால் வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பாகுபலியோட கம்பேர் பண்ணியிருக்கோம் அது மாதிரிலாம். அந்த கம்பாரிசன்லாம் இதில் வர முடியாதுண்ணா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கம்பாரிசன், தனி கம்பாரிசன் இது. எல்லாத்தோடய கம்பாரிசன் வர இதோட இது வரும். மெசேஜ் நான் தான் எதனா மெசேஜ் சொல்லாமல் இருக்கணும். மெசேஜ் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஆனால் அங்கே லிங்க் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரான்சிஸோடையும் யூரியோடையும் 2 பேரோடையும் நல்ல லிங்க் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்ட் பார்ட் வர போதுன்னு போட்டிருக்காங்க. அதில் என்ன மெசேஜ், அதில் தான் மெசேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரோ அவர் கடைசி 2 நிமிஷம் கன் எடுத்து சுடுறாரு வில்லன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி யோகி பாபு வந்து எல்லாருக்கும், யோகி பாபு, கிங்ஸ்லி முக்கியமாக சொல்லலாம், ஹீரோயினும் கம்மியாக தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ப்ரோ. அது அவர் பேசியிருக்கிறது நல்லா பேசியிருக்காரு. அந்த ஒரு வாய்ஸ், இது வந்து நட்டி எப்பயுமே வாய்ஸ் தான் பெஸ்ட்டு. அந்த வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். எல்லோரும் கெட்டப் கண்டுபிடிக்கணும்னா 2D இல்லை 3D தான் பார்க்கணும். 3Dயில் பார்த்துருக்கோம் மேக்ஸிமம், 2Dயில் பார்க்கறது கம்மி பண்ணிக்கலாம். கருணாஸ் வேற லெவல் ப்ரோ. ஒரு 2-3 சீன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஒரு சீன்லேயே நான் பார்த்தோன்னே மிரண்டேன். என்னன்னா அது கருணாசன் கெஸ் பண்ணதுக்கே வாய்ஸ் இஸ்டாக கெஸ் பண்ண முடிஞ்சது. அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த இது அது எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. சமா ப்ரோ. அவரோட அந்த என்ன சொல்றது, ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. சூர்யாவுக்கு அந்த வில்லனிசம் கடைசியில் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ் ஓகே ப்ரோ. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா, அதுதான் சொல்லுவாங்க, நல்லா இருந்தது. ஒரு 2-3 இடத்துல ஃபைட் சீன்ஸ் வந்து லாக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல அதுவும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உண்மையாக சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சான்ஸ்லெஸ், தரமாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே 2 பார்ட்டுமே நல்லா இருக்கும், 2 சைடுமே. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. இப்போ சொல்லணும்னா அவர் வந்து அடுத்த படம் கடவுளோட எடுக்க போறாரு. அவருக்கு 6 ஸ்டார்லாம். படம் சூப்பராக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குண்ணா. 2.5 வருஷம் கழிச்சு படம் சூர்யா வந்து 2 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல எதிர்க்க முடியுதுன்னு பார்த்தோம். அதே ஹோப்பில் இங்கேயே வந்துக்கிறோம். படம் பயங்கரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. படம் நல்லா HD CG சூப்பராக இருக்குது பிரதர். சொதப்பவே இல்லை ஒரு இடத்துல கூட. என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படின்ட்டு சேட்டை நம்மளை ஃபீல் பண்ண வைக்கல. பயங்கரமாக DSP சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. கங்குவா என்ட்ரி பயங்கரமாக இருக்குது. 6 பேக் ஒரு சீன் வருது ஷிப்பில், கடலில் வச்சு, பயங்கரமாக இருக்குது. தெரிக்குது அந்த சீன்லாம். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் அவருக்கு. படம் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் அவர் சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயிடுறாரு சீனில். ஆனால் அவர் தான் டேர்னிங் பாயிண்ட் படுத்து. அவர் சூப்பராக பண்ணிருக்காரு. அவர் வந்து சூர்யாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் எல்லா படத்துலையுமே. அதே மாதிரி இந்த படத்துலையும் அவருக்கு சூர்யாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டார். வில்லன் நல்லா பண்ணியிருந்தாரு, இந்தி வில்லன் நல்லா பண்ணியிருந்தாரு. பார்ட் 2 வெயிட்டிங், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த இதுலையுமே குறையில தரும். படம் அந்த அளவு வச்சிருக்கு, குவாலிட்டி இருக்கு. ஃபைட் எதிர்பார்க்காத லெவலில் பயங்கரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது படம். நல்லா ஹாலிவுட் லெவலில் பயங்கரமாக இருக்குது படம். படத்துக்கா 10க்கு 10 தான். எப்போவுமே அன்பான ஃபேன்ஸ் 10க்கு 10 தான் படத்துக்கு. சிவாலேருந்து ஆரம்பிக்கிறேன். குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்லை சிவா, வரலாறு படைக்க வந்தவன். எவெல்லாம் அவனை நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி அழுத்த பார்த்தாங்களோ, கோயில் யானை இல்லை ப்ரோ. அவரு கோயில் யானை இல்லை, காட்டு யானை. சிவா தான் மெயினான காட்டு யானை. எழுதியிருக்காரு, வேற லெவலாக எழுதியிருக்காரு. 2.5 வருஷ படத்தை இவ்வளோ எங்கேஜிங்காக வந்து கொண்டு போனது சிவா. அவரோட டீம், சிவான் டீம் சொல்லும் போது மொத்த தேட்டரை எழுந்து கை தட்டுச்சு. சூர்யா அண்ணா, எங்கள் அண்ணன் சூர்யா அண்ணா 2 வருஷமாக படம் இல்லைன்னு சொல்லி, சூர்யா அண்ணாக்கு யாரும் இல்லை, கெரியர் காலி, தேட்டரில் படம் வரல, OTT நாயகன் சொன்னாங்க. OTT நாயகன் இல்லை, அன்னைக்கு உலக நாயகன்னா இன்னைக்கு எங்கள் அண்ணன் நடிப்பின் நாயகன் தான். தேட்டரில் எங்கள் அண்ணன் நடிப்பின் நாயகன் தான். சொந்த ஊர்க்காரன். சுற்றி இருக்கவங்களாம் அன்பான ஃபேன்ஸு. ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி போட முடியாது, மொத்த பேர் இறங்கிடுவோம், அவ்வளோதான் சொல்லுவேன். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க வரவன் எல்லாம் பார்த்து வாங்க. ரோடு ரஃப்பாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே தப்பாக இருக்குது, அது சரியில்லை இது சரின்னு சொன்னால் நாரஃப் ஆயிடுவீங்க. வர இடமும் தெரியக்கூடாது, போகிற தடமும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். பாஞ்சிருக்கு படம். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். தூத்துக்குடி டவுன் இல்லை, எல்லா தேட்டர்லையும் திரும்பி வரும்போது பட்டாசு சத்தம் கேட்கும். இன்னைக்கு கேட்டிருக்கு. படம் உள்ளே போகும்போது மழை பெஞ்சுது. ஏன்? வானம் இடிச்சாதான் மேகம் கருக்கும். அது ஏன்? கங்குவா வர்றதுக்கான அறிகுறி. கங்குவா இறங்கிருச்சு, வானம் விலகிருச்சு, அவ்வளோதான்.
படம் தேட்டரில் இறங்கியிருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். மெயினாக ஞானவேல் ராஜாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த மனுஷனை எவ்வளவோ நான் வந்து ட்விட்டரு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்றைக்குமே ஞானவேல் ராஜா மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. சூர்யானா ஃபேன்ஸில் அந்த ஆள் இந்த ஆள் இல்லை, அவர் எங்களோட ஆள். ஞானவேல் ராஜா எங்கள் ஆள். ஃபேன் பாயாக வந்து அடிச்சிருக்காரு, சொல்லி அடிச்சிருக்காரு. எங்கள் அண்ணா சூர்யா நரம்பு புடைக்க நடிச்சிருக்காரு பாருங்க, வேற லெவலுங்க. அந்த மனுஷனோட டெடிகேஷனுக்கு அவார்டு கன்ஃபார்ம், ரெக்கார்டு படைக்கும். தமிழ்நாட்டில் யார் யார் காலை பிடிச்சி இழுக்கணும்னு நினைச்சாலும் எங்கள் அண்ணன் தலை மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பார், மேலே போயிட்டே இருப்பார். அவ்வளோதான் சொல்லுவேன். டிஎஸ்பி அதே மாதிரி டிஎஸ்பி செதுக்கி இருக்காரு. இது படம் வந்து மாஸ் கேதரிங், நாட் ஃபார் கேஷ், ஒன்லி ஃபார் த குட் காஸ். அவ்வளோதான் சொல்லுவேன். இளைய தளபதி சொன்ன மாதிரி குட் காஸ், அதுக்காக தான் படம் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்க, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பார்ட் டூக்கு வெயிட்டிங்கு. படம் லேக் இல்லை, சும்மா பறக்குது, ஜெட்டு மாதிரி பறக்குது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ சொல்லுவேன் நான். 10க்கு வந்து 10 out of 10ன்னு சொன்னால் அது சாதாரண ஆள். நான் காப்பான், நான் சூர்யா ஃபேனு. 10 out of 10 கிடையாது, 10 out of 1000. அதே மாதிரி ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஆள் பசிக்கு பழைய சோறு திருடுனா கூட விட்டுருவேன், ருசிக்காக பாயாசம் திருடுறேன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் அண்ணனுக்காக தான் நான் பொறுத்துட்ருக்கோம். தரங்கட்ட ரிவ்யூவுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது சொல்லியிருக்காரு, அன்பா இருக்க சொல்லியிருக்காரு. யார் என்ன செஞ்சாலும் அன்பா இருக்க சொல்லியிருக்காரு. அந்த அன்பாலே அவர் அடிப்போம், அன்பாலே அவர் அடித்து காலி பண்ணுவோம். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காதீங்க. ப்ளூ சட்டை மாறனுக்கு வார்னிங். அமரன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ யாராவது ஒத்துக்க முடியுமா? அமரன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகனே நேரடியாக தாக்கியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். அந்த ஆள் ரிவ்யூவை யாரும் கேட்காதீங்க. பெரிய படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை பார்க்காதீர்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். மெயினாக சொல்கிறது, இந்த ரோகிணி தேட்டர் செலப்ரேஷன் இல்லை. ஏன் இல்லை? எதுக்கு இல்லை? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சூர்யா ஃபேன்ஸ்னா என்ன சொம்ப நினச்சிங்களா? பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, எதுவுமே கவலைப்பட மாட்டோம். தேட்டருக்குள்ளே நாங்கள் இறங்கி வேற லெவல் பண்ணி வந்திருக்கோம். பார்ட் டூக்கு வெயிட்டிங். நடிப்பின் நாயகன் சூர்யா கம்பேக். அவ்வளோதான். 27 வருஷம் வந்ததுக்கு இன்னைக்கு மொத்தத்தையும் இறக்கியிருக்காப்புல. இது வெறும் ஆரம்பம்தான், அந்தேரி கிங் ராஜுபாய். அன்னைக்கு நாயகன் வேலுபாய்னா இன்னைக்கு எங்கள் அண்ணன் ராஜுபாய் தான். அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் எடுத்த எல்லா ஆடியன்ஸ் வந்து 80% நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒருத்தர் மட்டும் படம் நெகட்டிவாக சொல்லியிருக்காரு. அதான் நான் சொன்னேனே ப்ரோ, இந்த பசிக்கு பாயாசம் திருடுறவனுங்க அவனுங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. சும்மா அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னால் இதுவாகும், வியூஸ் போகும் அப்படி சொல்லாதீங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் ரிவ்யூஸ் போகும், படம் ஓடும். நண்டு கதை தான். தமிழ்நாட்டு ஆளுங்க நண்டு மாதிரி பிடிச்சி இழுக்காதீங்க. யார் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்குள்ளே நண்டு பிடிச்சி இழுத்தாலும் அவன் தலை மேலே ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான் சொல்லுவேன். கங்குவா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு 90% விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு 10% மாத்திரம் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. பட் தமிழ் சினிமா ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட். நிறைய 3D படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்டே இல்லாமல் சும்மா 3Dன்னு வச்சுருப்பாங்க. இது படம் த்ரூ அவுட் வந்து நம்ம கண்ணுக்கு மேலே ஏதாவது வந்து உழுற மாதிரியே வந்து படம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி ஃபைட் சீக்வன்ஸில் எல்லாமே பிசில் தெரிக்கிறது எல்லாமே வந்து கண்ணில் விழுற மாதிரி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த மிஸ்ட்டு சீக்வன்ஸ்லலாம் நம்மளே ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. படத்தில் வந்து மிகப்பெரிய மைனஸ் வந்து ரைட்டிங் சுத்தமாக சரியில்லை. கதை எதுவுமே இல்லாமல் அதுக்கு மேலே வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஹீரோ சூர்யாவுக்கும் ஹீரோயின் திஷா பட்டானிக்கு இடையில ஒரு விஷயம் போகுது. இப்போது சூர்யா வந்து
போலீஸ்க்காக வேலை பார்க்குறாரு. அவர் போய் யாராவது ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கே காசு வாங்குவார். திஷா பட்டானி அதே வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க சூர்யா பிடிச்சதுக்கப்புறம் சூர்யாட்ட வந்து அந்த ஆளை பிடுங்கி போலீஸை கொடுத்து காசு பார்க்குற ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு லவ் ஸ்டோரி போகுது. அது ஒரு சாங்கில் காமிக்கிறாங்க. சாங் முடியும் போது திஷா பட்டானி ஏதோ கீழே விழுறாங்க. இவர் கை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப பின்னாடி வந்துடுறாரு. இது கோச்சிட்டு வந்து பிரேக்கப்புங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு க்யூட்டாகவும் இல்லை, ரசிக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ என்னடா லாஜிக்கே இல்லாமல் என்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் நம்ம பார்க்க தோணுது. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி. அங்கே போனவொன்னே ஒரு 15-20 மினிட்ஸ் படம் ரொம்ப சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் படம் ரொம்ப லேக் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா படம் கிட்டத்தட்ட என்ன கதைங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால நம்மளுக்கு அடுத்து என்னங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அதே மாதிரி படத்தில் நிறைய பிரில்லியண்டான சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் வைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் வந்து வாவ் சூப்பருங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. பட் அதே இது வந்து 4 நிமிஷம் 5 நிமிஷம்னு அந்த சீக்வன்ஸ் இழுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லேகாக இருக்குது. கிளைமேக்ஸில் கூட ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டாக வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபைட்டையும் இப்போ இருக்கிற ஃபைட்டையும் இன்டர்கட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப அதே இதை ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகும்போது நம்மளால் வந்து பார்க்க முடியல. மியூசிக் ரொம்ப லவுடாக இருந்துச்சு. மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் லவுட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். படத்தில் ஃபுல்லாக ஆகும்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. அது வந்து ஆடியன்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருவேளை ஆடியன்ஸ் யாராவது தூங்கிட்டாங்கன்னா எழுப்பி விடுறதுக்காக வச்சாங்களா என்னமோ தெரியல. பட் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்ப ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு படம், ஒரு விஷுவல் ட்ரீட்டு. இதேமாதிரி காஸ்டியூம்ஸு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மேக்கப் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு பேஸ்மெண்ட்டே இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு பில்டிங் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கதை இல்லாமல் அதுக்கு மேலே ரொம்ப ப்ரில்லியண்டாக கட்டியிருக்காங்க. கதை இல்லாதனால படம் வந்து உட்கார முடியல. நட்டி எப்படி சார் பண்ணியிருக்காரு? நட்டி தான் கேமராவா? கேமரால அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நட்டி நடராஜன் கேமராமேன். ஆமாம், அவரு நான் கவனிக்கவே இல்லையா படத்தில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, இது படத்தில் நிறைய பேருக்கு பயங்கரமாக மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு நட்டி நடிச்சிருக்காரு, கருணாஸ் நடிச்சிருக்காரு. கருணாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. நட்டி உண்மையிலே நான் வந்து கண்டுபிடிக்கல. கருணாஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து குறை சொல்கிற மாதிரி யாருமே பண்ணல. எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? சூர்யாவோட ஆக்டிங்கு, சூர்யா படத்தை தூக்கிட்டு போன விஷயம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு சின்ன பையன் கேரக்டர் பண்ணியிருக்கான், அவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். படத்தில் வந்து விஷுவல் ட்ரீட் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ப்ளஸ்ஸு. கதை மைனஸாக இருந்தாலே நீங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணினாலுமே எடுபடாது. கங்குவா வந்து நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா சார் வந்து. முதல்ல வந்து சும்மா சாதா ஹீரோ மாதிரியே வந்துடுறாரு, நார்மல் மாதிரி. ஆனால் போக போக பார்த்தாக்கா நல்லா காட்டுக்கு ராஜா தலைமை எடுத்து நல்லா ஃபைட் பண்ணி நல்லா பையனை காப்பாற்றுறாரு. அவங்க அப்பா அம்மா வந்து நெருப்பு போட்டு கொளுத்துறதுனால பையன் வந்து வெறியாகி சூர்யா சாரை நெஞ்சில் கத்தி எடுத்து குத்துடுறாரு. அதுக்கு பதிலாக அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு அவளை பையனை என் பையன் மாதிரி காப்பாற்றுறாருன்னு வாக்கு கொடுத்துருது. அது வந்து நிறைவேற்றி கட்சியில் லாஸ்ட்டில் வந்து உங்கள் ஊர் மக்களை காப்பாற்றணும் சொல்லி நல்லா நான் செத்தாலும் பரவாயில்ல உங்கள் மக்களை ஊரை காப்பாற்றுங்க சொல்லி அவர் வந்து பையன் வந்து இறந்துடுறாரு. அவன் தானாக கத்தி ஏற்றி அறுத்து கயிறு அறுத்து கீழே உந்தோன்னா மீன் சொரா மீன் வந்து சாப்பிட்டு ரத்தம் தெளிச்சிடுது. அதுக்கு பதிலாக வந்து லாஸ்ட்டில் வந்து திருப்பியும் பையன் வந்து அப்படியே திருப்பியும் கப்பலில் வந்து நல்லா ஃபைட் பண்ணி அவன் பழைய இது வந்து திருப்பி புதுசாக பையன் வந்தாச்சு மாதிரி காமிச்சு அதில் வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றி பிளைன்லேருந்து அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நல்லா எடுத்திருக்காங்க படம் சூப்பராக. சூர்யா சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. முதல்ல வந்து கம்மியாக ஸ்லோவாக போயிடுச்சு, போக நல்லா இன்ட்ரெஸ்டாக நல்லா போகுது. இது வந்து நல்லா கெத்தாக இருக்குது. ஆளை விடுங்க சிவா, இனிமேல் நான் அவங்க படம் சைடே வரமாட்டேன் அந்த மாதிரி இருக்குது இந்த கங்குவா. ஏன் என்னாச்சு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது? தலைவலி ஓப்பனிங்லேருந்து எண்டு வரையும் ஒரு டம்மு 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 ஏதான் கேட்டுனுக்குது படம் ஃபுல்லாக. மியூசிக் ஒரு சைடு டம்முன்னு கேட்டுனுக்குதுன்னா சூர்யா ஒரு சைடு கத்தினுக்கிறாரு. எதுக்கு கத்துறாங்க? சூர்யா ஒரு சைடு, வில்லன் ஒரு சைடு கத்துறாங்க. கத்துறதுலேயே படத்தை முடிச்சிட்டாங்க.
கத்தினே தான் இருக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து என்ன வரையும். அந்த சிங்கமத்தில் கத்துவார்ல அந்த மாதிரி கத்தினே வந்து படத்தை முடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு சீன் கூட நம்புற மாதிரியும் இல்லை. ஒரு லாஜிக் இருந்தாலாச்சு ரசிச்சு பார்க்கலாம். லாஜிக்கும் இல்லை, நம்புற மாதிரியும் இல்லைன்னும் போது ஏன் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கொடுத்துறாங்க. டிஎஸ்பியோட மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த படத்தை பிரம்மாண்டமாக காட்டணும் சொல்லிட்டு அந்த பேஸ் ஒன்று இருக்கும், பேஸ் அதுக்கு போட்டு 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 அடிச்சு வச்சுக்கிறாரு. நம்மளுக்கு மியூசிக் மைண்டில் இருக்கும், மியூசிக் மட்டும் தான் மைண்டில் இருக்கும், அப்படியே பேக்ரவுண்டில் ஓடினே இருக்கும் டரு 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 டருன்னு. ஆனால் அது வந்து நம்மளுக்கு தலைவலியை உண்டு பண்ணுதே தவிர ரசிக்கும்படி இல்லை. படத்தோட ஒன்லைனா இது கதையா அது என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஒன்று காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு பையனோட அப்பா அம்மா வந்து சூர்யாவால் பழி வாங்கப்பட்டு இறந்து போயிடறாங்க. அதுக்காக அந்த பையன் அனாதை ஏறுறான். அதை வந்து சூர்யா வந்து அந்த பையனை காப்பாற்றுற மாதிரி, அதுதான் கதையே, மொத்த கதையே அவ்வளோதான். அது என்ன மாதிரிலாம் காப்பாற்றுறாங்கன்றதான் சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் என்னத்த புதுமையை பார்த்துறீங்க, என்னத்த புதுசாக தெரியுங்க, அதுதான் நான் கேட்குறேன். இது வந்து டோட்டல் வேஸ்ட். இதெல்லாம் கதையே இல்லை எனக்கு கேட்டால், படமே இல்லை, அதுதான் சொல்லுவாங்க. வேஸ்ட்டு. கார்த்தியை போட்டு செகண்ட் பண்ணுறாங்க. எது தேவையே இல்லை. இந்த கார்த்தியை தேவைலாம் உள்ள கொண்டு வந்து செகண்ட் போட்டு என்ன யூஸ் இருக்குது? அதனால ஒரு ரசிக்கும் மாதிரியே இல்லை, யாருமே கையம் தட்டல, ஒரு என்கரேஜிங் மொமெண்ட்டே இல்லை. அதனால வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். தமிழ்நாட்டுல ப்ரொமோஷனே பண்ணல பெருசா, நார்த்ல தானே பண்ணாங்க. நார்த்ல பண்ணி மட்டும் என்ன, நார்த்ல யார் பண்ணா? பாபி டியோல தான் தீசா பட்டானே. தீசா பட்டானி வேஸ்ட். அது எப்படி திரும்ப நினைச்சிக்குது? ஒரு ஹீரோயின் மாதிரி நடியில, கேஷுவலா வந்து ஒரு பொண்ணு நச்சு போயிடாம நடிச்சிக்குது. அது வந்து ஹீரோயின் மாதிரி ஃபீலே வரல. பாபி டியோலுக்கும் ஒன்றுமே ரோலே கிடையாது. சும்மா வந்து அங்கே கத்திட்டு பை வாங்குற மாதிரி சும்மா கத்தியை தூக்கிட்டு அந்த மாதிரி தான் சீனுக்குது. இதில் வந்து இன்னத்த ரசிக்கும் படி இதுன்னு தெரில, ஒரே மொக்க படங்க, இது வேஸ்ட்டுங்க, ஒன்றுமே இல்லைங்க பத்தில். ஒன்றே ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. டோட்டல் தண்டகரமாக தான் சொல்லலாம் அந்த படம். 10க்கு நெகட்டிவ்ல தான் போகுது. விஷுவலுக்கு வச்சு நான் மார்க்கெலாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு படம் வந்து நல்லா இருக்கணும், ஒன்று கதை நல்லா இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னும் போது நெகட்டிவ்ல போகுது, எனக்கு பிடிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் படம் நல்லா இருக்குன்றாங்க, நீங்கள் நல்லா இல்லைன்றீங்க. என்ன நல்லா சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நானே சொல்கிறேன், விஷுவல் நல்லா இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். விஷுவல் மட்டும் தான் நல்லா இருக்குது படத்தில். மற்றபடி வந்து கதை எதுவுமே ஒட்டலையா? என்ன இருக்குது? ஒரு பையனுக்காக ஓடினே இருக்கீங்க, அவனை காப்பாற்றுறதுக்கு ஓடினே இருக்கீங்க, அந்த ஓடுறது கூட ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, பாபி டியோவில் வந்து அவர் சாவடிக்கிறாரு சூர்யாவை, கழுத்தை பிடிச்சி தூக்கினுக்கிறாரு. இவர் வந்து அந்த கயிறை பிடிச்சி அந்த பையனை காப்பாற்றினுக்கிறாரு. லாஸ்ட்டில் அந்த பையன் சத்துருவான், ஆனாலும் கழுத்து பிடிச்சினே இருப்பாங்க. யார்? பாபி டியோல். ஆனால் சூர்யா வந்து ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் இருப்பார். அப்போ எது சும்மா ஒப்புக்குன்னு கழுத்து பிடிச்சினுக்கிறாரா? நாங்கள் அது அவர் வந்து ஆல்ரெடி வந்து வீக் ஆகிட்டாருங்க, கழுத்து பிடிச்சின்னு வீக் ஆகிட்டு அந்த நிலமையில தான் கயிறு விடுற நிலமை வரும். அப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த பையன் செத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து தட்டி விட்டு அப்படியே பாபி டியோவில் கொள்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல, எதுவுமே ஏற்றுக்க முடியலங்க. ஒரு லாஜிக்கே இல்லைங்க படத்தில். சுத்தம் என்ன சொல்லுது, ஒரு புலி பாட்டு மாதிரி இருக்குதுங்க. நடிப்புலாம் ஒன்றுமே இல்லைங்க. இதில் ஒன்னொன்லி டைலாக் பேசணும், அப்புறம் வந்து கத்தினே இருக்கணும். இதுதான் வந்து மேட்ரு. யாருமே நடிக்கவும் இல்லை, ஒரு ஆக்டிங்கே இல்லை இந்த படத்தில். அதான் நான் சொல்லுவேன், கத்தினே இருக்கணும். சூர்யா கூட எப்படி நடிச்சிருக்காங்க? மொத்த கேரக்டர்ல யாரு சொல்லுங்க? எல்லாம் ஒரே ரியாக்ஷன் தான், கத்தினே இருக்கணும், மூஞ்ச வந்து உக்கிரமா காட்டணும். அதுதான் மொத்த ரியாக்ஷனுமே பத்தல. எல்லா கேரக்டருமே அதே ரியாக்ஷன் தான். வில்லனுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி கத்தினே இருக்கணும், வில்லன் அந்த உக்கிரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் ஒரு மாதிரி பண்ணிடுறானுங்க, அவ்வளோதான். பாகுபலிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பாகுபலிலாம் டிஃப்ரெண்டா ஒரு என்ன சொல்றது, ரசிக்கும்படி அந்த நவகிரகம் என்ன சொல்லுவாங்கல்ல, அதை காட்டுவாங்க, நவரசம் அதை காட்டுவாங்க. இதில் வந்து அந்த மாதிரி காட்டுறது ஒன்றுமே இல்லை. உன்னை வந்து ஒரு சண்டை போட்டுக்கினே இருக்கணும், அந்த பொம்மை கத்தி வச்சு இப்படி வெட்டிக்கினே இருக்கணும், அதுதான். ஃபைட்லாம் எப்படி இருக்கு? அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எப்படி தெரியுமா, அது அந்த கத்தி வச்சு வெட்டுறாங்க, அது வெட்டுறது வந்து பொம்மை கத்தின்னு கிளீனாக தெரியல முடியும். கத்தினா ஷார்ப்பாக இருக்காது, இப்படி வருது ஒரு மாதிரி. அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் நல்லா இருக்கு, அந்த காட்டுவாசி கேரக்டர் நல்லா இருக்கு. பட் அவருக்கு நல்லா இருக்கு, பட் அவர் பண்றதெல்லாம் சேஷன்லாம் சரியில்லை. கேரக்டர் நல்லா, அந்த லுக்கு நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு ஒரு சூர்யா காட்டுவாங்க, அது கன்றாவே ஆகுது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே கேட்டப்லேயே வராரு, மண்டையில் வேலை ஆகுது. அவர் என்ன பண்ணாரு தெரியல, வேலை ஆகுது மண்டையில். அது வந்து ரசிக்கும்படி எல்லாம் கேவலமாக இது அந்த கேரக்டர் தான் சொல்லுவேன் நான். காமெடியெல்லாம் சுத்த கிரிஞ்சிங்க, ஒரு சீன் கூட சிரிக்கிற மாதிரி இல்லை. காமெடியை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு வராரு, கிங்ஸ்லி வராரு, ஒரு சீன் கூட சிரிப்பே வரல. இது நம்மளுக்கு பூமரை விட கேவலமாக இது காமெடியே இல்லைங்க. இதில் என்ன காமெடி, இது கேவலமாக வச்சுக்கிறாங்க.
ஒரு காமெடி சிறுத்தை பத்தில் எவ்வளோ சிரிப்பாக இருக்கும் சந்தானம், அந்த 1% கூட இல்லை காமெடியாக இல்லை பார்த்து தான் சொல்லுவேன். சிரிப்பே வரல எனக்கு. நானும் பார்த்துட்டே சிரிப்பு வரேன்னு ஒரு சீனோட சிரிப்பே வரல. மட்டமாகுது காமெடிலாம். காமெடியில் எத்தனை 2000 கோடி வசூலாகும்னாங்களே, இது வசூலாகும்? அதுவும் ப்ரொடக்ஷன் டீமு, சிறுத்தை சிவா, ப்ரொடியூசர் எந்த அளவுக்குலாம் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாங்களோ எல்லாமே சுக்கு நூறா ஒழிச்சு வேஸ்ட்டு. 2000 கோடி இல்லை, 2 நாளே தாக்கு பிடிக்காது படம். நீங்க வேணா பாருங்க. அந்த கார்த்தியை உள்ள போட்டு எதுக்கு செகண்ட் பார்ட் நான் கேட்குறேன்? தண்டக்கரமா அது வேஸ்ட்டு சொல்றேனே. அதாவது ஏற்றுக்க முடியலங்க. எதுக்கு கார்த்தி உள்ள வந்தார் ஃபர்ஸ்ட்? கார்த்தி எதுக்கு உள்ள போட்டீங்க? அதே வந்து ஒரு காரணம் இருக்கணும். ஒருத்தர் உள்ள மாசா கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும். இப்போ ரோலக்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னா, விக்ரமத்தில் ரோலக்ஸ் உள்ள வர்றாருன்னா அது ஒரு ரீசன் இருந்தது, ஒரு மாஸ் கண்டென்ட் உள்ள இருந்தது. இதில் இவர் போடுறாரு, அதே மாதிரி தான் பண்றாரு. இப்போ வில்லன் எப்படி பண்றாரோ அதே மாடுலேஷன் தான் கார்த்தியம் வராரு. அப்போ எதுக்கு நீங்க கார்த்தியை உள்ள போடுறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டே எதுக்குன்னு கேட்குறேன். இதை வந்து முடிச்சிடணும். நான் இன்டர்வல்லே போறேன் இன்டர்வல்லே கேப் எப்போறேன்னு எதிர்பார்க்கும் போது எல்லா ஆடியன்ஸும் நீங்க எதுக்கு செகண்ட் பார்ட் வரைக்கும் எடுத்துன்னு போறீங்க? இன்டர்வல்லே படத்தை முடிங்கடா நான் வெயிட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச சீனா ஏதோ சொல்லுவீங்க? பிடிச்ச சீனா விஷுவல் ப்ரோ. ஓவராலாக விஷுவல் நல்லா இருக்குது. இந்த சீன் பிடிச்சதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்து எமோஷனல் கண்டென்ட் ஓட்டினா வந்து ஒரு சீன் சொல்லலாம். இது எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எமோஷனல் கண்டென்ட் ஒட்டாததுனால ஒரு குறிப்பிட்ட எந்த சீனுமே புரியல. அது ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த சிட்டி ஸ்டைல் சூர்யாவை காட்டுறாங்க. அதுவே வந்து கிரிஞ்சியா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிஞ்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. என்னடா இது இப்படி ஒரு மாதிரி நல்லாவே இல்லையே, அந்த மாதிரி அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கொடுத்துது. அப்புறம் இந்த காட்டுவாசி சூர்யாவை காட்டும் போது ஓகே அந்த மாதிரி போயினுக்குது. பட் நம்மள ஈர்க்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்ற சீன்லாம் எதுவுமே வரல. படம் கங்குவா படமே தான் படத்துல பிடிக்காத சீனு. 3D எஃபெக்ட் கேட்டிங்களா? 3D எஃபெக்ட் மட்டும் தான் இந்த படத்தில் நல்லா இருக்குது. எல்லா சீனுமே நல்லா கொடுத்துக்கிறாங்க. அந்த கண்ணுக்கு வந்து நல்லா கிட்ட வருது, எல்லாமே நல்லா இருக்குது. 3D எஃபெக்ட் மட்டும் இந்த படத்தில் சூப்பர். மற்றபடி வந்து கதை, டைரக்ஷன் எல்லாமே சூப்பர். அதான் 2.5 3 எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி, இது வேட்டையன் கூட விட்டுருந்தா சுத்தம் ஃபிளாப் போயிருக்கும். நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி விட்டதுனால இப்போ ஒரு 2 நாள் தாங்கும். வேட்டையன் கூட விட்டுருந்தா அடுத்த ஷோவே வெளில போயிட்டு இருக்கோம். அப்படிதான் சொல்லுவேன். படத்தை பற்றி சொல்லணும்னா முக்கியமாக சிவா பற்றி சொல்லணும். டேரக்டர் சிவா பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப கடினமான உழைப்பு போட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து படத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அது முதுகெலுமாக இருந்தது நானவேல் ராஜா சார் தான். 2 வருஷம் கழிச்சு படம் வருது. சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். சூர்யா சார் ஃபேமிலி பேஸ்டு படம் தான் பண்ணுவாங்க. ஆமாம். இந்த படம் வந்து அவர் ஃபேமிலி பேஸ்ல இருந்து ஸோ அவருடைய ஜோனில் தாண்டி ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக வைலன்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். திருப்பி ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பண்ணுவாரா இதே மாதிரி படம் தான் பண்ணுவாரு? அது வந்து அவரை தான் கேட்கணும். ஆனால் இந்த படம் பார்த்தா அப்படி ஒரு ஐடியா கிடைக்குதா? இல்லை அப்படிலாம் இல்லை. அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அந்த படத்தை வந்து பார்க்கலாம். நல்ல தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முக்கியமாக 3Dல பார்க்கும்போது அவங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். நட்ராஜ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்ம கர்னல் வேற மாதிரி ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தாரு. இதுல அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு? ஆமா, அவருடைய கேரக்டர் தான் வந்து கதையை ட்விஸ்ட் பண்றது. நான் எனக்கு ரொம்ப இம்பாக்டான ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை நகர்றது முக்கியமாக வந்து காரணம் வந்து டிஎஸ்பியோடைய பிஜிஎம் சொல்லலாம். அவர் ரொம்ப வந்து நந்தா பிதா மகன் இந்த படத்துல எல்லாம் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு. சூர்யா கூட நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு? அந்த படத்துக்கும் இந்த படத்துல ஏதாவது சம்பந்தம் இருக்கா கேரக்டர்ல? அந்த படம் நான் பார்த்தது இல்லை. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்க்கும்பொழுது கருணாஸோடைய கேரக்டர் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. சூர்யாவுடைய என்ட்ரிக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு கேரக்டராக இருக்கிறது வந்து கருணாஸ் தான். ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணிருக்கு. ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ், எடிட்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இருக்கும். சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் வந்து மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெர்ஃபார்ம் எப்படி இருக்கு? ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ரீஜியனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடிக்கிறது. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்கு. படம் 3D எஃபெக்ட் இருக்கு. ஆமாம், அந்த படம் வந்து 3Dல பார்க்கும்பொழுது தான் குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 2Dல பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்றது டவுட் தான். 10க்கு 9 9 out of 10.